முனைவர் மங்கள முருகேசன் அவர்களுடைய தொண்டில் உயர்ந்த தூயவர் அன்னை ஈவேரா மணியம்மையா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அவரை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நான் புல்லரித்து தான் போனேன். ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த சமுதாயத்தில் எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 2025 நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சமுதாய தளத்தில் பயணிக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எதையெல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறோம், இதையெல்லாம் நாம் கடந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே என்னமோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த சமுதாயத்தில் புறக்கணிப்பை கடந்து பயணிப்பது என்பது இயலாத காரியம். நம்ம இந்த சமுதாயத்துடைய அங்கீகாரத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறோமா, வாங்க அப்படின்னு வாஞ்சிய நம்மளை கூப்பிட்டு எதிர்நோக்கக்கூடிய ஒரு அந்த வரவேற்பை தான் நம்ம எல்லாம் நினைப்போம். அப்படிதான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், தன்னை பற்றி கொஞ்சம் கூட கருதாமல், தன்னை பற்றி கருதாத ஒருவருக்கு தன்னை பற்றி கொஞ்சம் கூட கருதாத ஒரு மனிதர் தொண்டரம் செய்வதற்காக வந்திருக்கிறார் என்றால் அதுதான் தந்தை பெரியாருக்கு கிடைத்த அன்னை மணியம்மையார் அவர்கள். ஐயா சொல்லும் பொழுது, இந்த நூலை சொல்லும் பொழுது எப்படி ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பற்றுகிற பற்றற்றான் பற்றினீர். அடிக்கடி நம்மளுடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை. இதை பெரும்பகுதி சொல்லக்கூடியவர்கள் எதை பற்றி பேசுவார்கள் என்றால், இறை நோக்கிய அந்த பயணத்திற்காக பற்றற்றான் என்று இறைவனை நோக்கி சொல்லுவாங்க. உண்மையாகவே கண்ணறிந்த நமக்கு கிடைத்த அரும்பெரும் தலைவர் யார் என்றால் நம்மளுடைய பெரியார் அவர்கள். அவரை தொடர்ந்து இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இன்றைய வரைக்கும் கொண்டு செலுத்துவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அன்னை மணியம்மையார் அவர்கள். அவர்கள் வழியிலேயே தன் வாழ்நாள் முழுப்பையும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். அந்த பயணத்தினுடைய ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பற்றுக பற்றாற்றான் பற்றினை அப்படிங்கிற அந்த சொல்லாடல் என்பது இன்றைக்கும் நமக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். ஒரு 75 வயது ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால இன்னைக்கு பேசும்போது நம்மளுடைய இளவரசி அவர்கள் சொன்னார்கள், நம்ம உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு அப்படின்னு எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா. நமக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு, நாவு கட்டுப்பாடு, நாவடக்கம், அதுக்கப்புறம் உடல் கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் தொடர்ந்து எப்படி மேற்கொள்றாரு நம்மளுடைய ஆசிரியர் நினைச்சு பார்க்கும் போதே வியக்கத்தக்க ஒன்று. அவரே மாத்திரை எடுத்துப்பாரு, அவரே போட்டுப்பாரு, அவரே ஒவ்வொரு செயல்லையும் அவரை தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்திருக்காரு. இவ்வளவு பயணத்திற்கு மத்தியிலும் கிட்டத்தட்ட 320 பக்கங்களை கொண்ட இந்த நூலினை அற்புதமாக படைத்திருக்கிறார் என்றால் அதுல ஒரு மாற்று சொல்லே கிடையாது. ஏன்னா மங்கள முருகேசன் அவர்களுடைய நூலில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருக்கு. இந்த நூல்ல எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பக்கங்களை கொண்ட நூலாக இந்த புத்தகம் அதுல இருக்கு. அதுல படங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, எல்லா செய்திகளும் கொடுத்திருக்கிறாங்க, அன்னை மணியம்மையாருடைய கட்டுரைகளை கொடுத்திருக்கிறாங்க, செய்திகளை சேகரித்து தொகுத்து கொடுத்திருக்க கூடியதுதான் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2G மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது 5G ரேஞ்சில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய செய்திகள்ல இருக்கக்கூடியது இதுல வேற்று செய்திகள் தான் இருக்கு. இது வேற இது வேறேன்னு சொல்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய செய்திகள் அப்படியே இதுல இருக்கானா கிடையாது. இதுல இருக்கக்கூடிய செய்திகள் வேறு வகையாக ஆசிரியர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 தலைப்புகள்ல பிரித்து அற்புதமாக வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. படிக்கிறதுக்கு எளிமையாக, ரொம்பவும் அற்புதமான வாசிக்கக்கூடிய வகையில எழுத்துக்களை அமைத்து ஒரு அலுப்பு தட்டாத வகையில ஒவ்வொரு தலைப்புக்கும் கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ஓடுது, பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமாக இதை கொடுத்திருக்கிறாங்க நம்ம ஐயா அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா எதற்காக ஒரு நூலினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நூல்ல தலைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னை ஈவேரா மணியம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு அறம், அது ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. தொண்டு, அதுலயும் எப்படியேதான் அறத்தோடு கூடிய தொண்டு. இன்றைக்கு நம்ம வீட்டுல ஒரு முடியாதவங்க, வயதானவர்கள் இருந்தால்
அவர்களை பாதுகாப்பதற்கு நம்ம வந்து செவிலியர்களை அழைத்து கொண்டுதான் வருவோம். நம்ம வீட்டுல உள்ளவங்கள ஒரு தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, நம்ம பாத்துக்கிறதுக்கு கூட முன் வர மாட்டோம். எங்கோ பிறந்து வளர்ந்து தந்தை பெரியாரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன்னை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், தன் சுயத்தை பற்றி கொஞ்சமும் நினைக்காமல், எப்பொழுது இயக்க பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, தன்னை தொண்டரத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு இயக்கத்தில் வந்து இணைந்தாரோ அன்றிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்கும் இடையிலான அந்த தொடர்பை கூட துண்டித்துக் கொண்டு ஒரு பெரியாரை மட்டுமே தன்னுடைய முழு நேர சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் உரிய ஒருவராக நினைத்து அவர்கள் ஈவேரா நம்முடைய மணியம்மையார் அவர்கள் இயங்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே யாராலையும் தொண்டிற்காகவே பிறந்தவர், தொண்டரத்திற்காகவே பிறந்தவர், தொண்டில் சிறந்தவர் என்றுதான் நாம் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னாலும் இன்றைக்கும் வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அவருடைய வாழ்வை கட்டி காத்து எவ்வளவோ நோய்வாய்ப்பட்டு எப்பயோ அவர் வந்து உடல்நல குறைபாட்டுல இருக்கும் போது கூட அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாது கொண்டு வந்தார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இதனுடைய வரிசைப்பாடை வந்து நம்ம பார்க்கணும். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த வரிசைப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வரிசைப்பாட்டை நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்ததுமே அவங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய ஆசிரியருடைய அந்த முன்னுரையில வந்து ஒரு அன்பு மகனின் நன்றி குவியல், அற்புதமான ஒரு விஷயம். ஒரு அன்பு மகனின் நன்றி குவியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுலயும் மங்கள முருகேசன் ஐயாவுடைய புத்தகத்திலையும் ஐயாவுடைய இது இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நெகிழ்வோடுதான் அந்த முன்னுரையை அணிந்துரையை அவர் எழுதியிருப்பாரு. அந்த அடிப்படையில தொண்டுக்காகவே பிறந்தவர், தலைப்பே முதல்ல பாத்தீங்கன்னா எதுக்காக பிறந்தவர் என்றால் தொண்டுக்காகவே பிறந்தவர் அன்னை மணியம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாரு. அதுல நம்மளுடைய அன்னை மணியம்மையாருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குறிக்கோளாக அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, அன்னை மணியம்மையார் நோய் வளர அவை எரு போலவும் தண்ணீர் பாய்ச்சுவது போலவும் இருக்கிறது, நான் ஒரு பெண் என்ன செய்ய முடியும். அன்னை மணியம்மையார் எழுதுறாங்க. அவங்க எழுதக்கூடிய அந்த எழுத்துல வந்து அவங்க சொல்றாங்க, நோய் வளர அவை எரு போலவும் தண்ணீர் பாய்ச்சுவது போலவும் இருக்கிறது, நான் ஒரு பெண் என்ன செய்ய முடியும். இன்னும் சில பெண்கள் முன்வர வேண்டும். அவர்கள் பாமர மக்களால் கருதப்படும் மானம், ஈனம், ஊரால் பழிப்பு யாவற்றையும் துறந்த நல்ல கல்லு போன்ற உறுதியான மனதுடைய நாணயவாதியாக வேறு தொல்லை இல்லாதவர்களாயும் இருக்க வேண்டும். அவர்களது முதல் வேலை பெரியாரை பேணுதலும், பெரியார் செல்லும் இடங்களுக்கெல்லாம் சென்று இயக்க மக்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியதும், இயக்க புத்தகங்களை படிக்கவும் எழுதவும் நன்றாக பேசவும் தெரிந்து கொள்ள வேண்டும். வீடுகள் தோறும் இயக்க புத்தகங்களுக்கும் குடியரசும் இருக்கும்படியாக செய்து அவற்றை நடத்தும் சக்தி பெற வேண்டும். நான் ஒரு பெண் தான் இருக்கிறேன், என் போன்ற பல பெண்கள் இந்த இயக்கத்திற்கு வாருங்கள். இதை ஒரு முறை கொரோனா டயத்துல ஐயா அவர்கள் ஜூம் மீட்ல பேசும்போது இதை எடுத்துக்காட்டி பேசினாங்க. பெண்கள் மத்தியில பேசும்போது இதை எடுத்துக்காட்டி பேசினாங்க நம்மளுடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். பெண்கள் வர வேண்டும், ஏனென்றால் அவர்கள்தான் பொறுப்போடு இருந்து செயல்பட முடியும்ன்ற நோக்கம் இருந்தது. அவர்கள் எதை பார்க்க கூடாது, மானம், ஈனம், ஊரால் பழிப்பை பார்க்க கூடாது. இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய தந்தை கனகசபை அவர்கள் இறந்த பொழுது அவருடைய உறவினர்கள் அரிய செய்திகள் சிலவற்றை தான் நான் கூடிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு மணியம்மையாரை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால இறந்த போது மணியம்மையாருக்கு வந்து வயது 23. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திருமணத்தை ஒட்டி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் நினைக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யணும்னு இந்த அம்மாட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 7-8 ஆண்டுகளாகவே திருமணத்தை மறுத்து வந்த மணியம்மையார் திருமணம் செய்து கொள்ளுமாறு பல பேர் வற்புறுத்தும் பொழுது கொள்கை உறுதியுடன், இன்னைக்கெல்லாம் நம்மளாம் இந்த வார்த்தையை சொல்லுவோமான்னு தெரியலங்க, அடுத்தவர் திருமண விஷயத்தில் தலையிடாதீர்கள். 23 வயசுல இன்றைக்கு ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து இவ்வளவு உறுதிப்பாடோடு சொல்ல முடியுமா? எவ்வளவு தயக்கம் இருக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணாக பிறந்து
அந்த அந்த சொல் வந்து ரொம்ப பெரிய ஆணவமான சொல்லாதான் எல்லாரும் கருதுவாங்க. அவங்க உரிமை சொல்லாக யாரும் கருத மாட்டாங்க. ஆனா அது உரிமை சொல். அடுத்தவர் திருமண விஷயத்துல என்னோட திருமண விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லல அவங்க. இதுதான் அந்த ஒரு கொள்கை தெளிவுன்னு சொல்றது இதுதான். அடுத்தவர் திருமண விஷயத்தில் தலையிடாதீர்கள் என்று முகத்திற்கு அறைந்தார் போல் சொல்லும் துணிச்சொலியாகவே மணியம்மையார் திகழ்ந்தார் அப்படின்னு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். எவ்வளவு இன்றைக்கு கூட நம்ம வந்து என்ன பண்றோம், நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். 5G வரைக்கும் வந்தா என்ன, 5G எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கும் நாங்க எதைத்தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோம்னா, பெண் பிள்ளைய இன்னைக்கு கூட வகுப்பறையில நான் பேசும்போது சொன்னேன், பொம்பளை பிள்ளைய வந்து கல்யாணத்துல வந்து பெற்றோர்கள் உறுதியாக இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வர பிள்ளை தானே, எப்படி வேணா இருந்துட்டு போகுது, இது இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குற போற பிள்ளை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு கூட நம்ம தயக்கம் காட்டுறோம். ஆனா அன்றைக்கு 23 வயதில் எவ்வளவு தெளிவு இருந்தால் நம்மளுடைய மணியம்மையார் அவர்கள் அடுத்தவர் திருமண விஷயத்தில் தலையிடாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு, குறிப்பெடுக்கிற நேரத்துல குறிப்பெடுக்கிறது, ஐயாவுக்கு உதவி செய்யற நேரத்துல உதவி செய்யறது, சமைச்சு கொடுக்குற நேரத்துல சமைத்து கொடுக்கறது, பக்குவமா பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரத்துல பார்த்துக் கொள்வது, எல்லா வேலையும் கிட்டத்தட்ட பெரியார் என்பவர் அவருடைய பொறுப்பாக, தந்தை பெரியார் யாருடைய பொறுப்புல இருந்தாங்கன்னா மணியம்மையார். அப்ப ஒரு செயலராக ஒரு பெண்ணை நியமனம் செய்கிறோம்னு தந்தை பெரியார் அவர்களுக்கும் எந்த ஒரு நெருடலும் இல்லை. அதுதான் இயக்க தலைவர். தான் ஒரு பெண் தானே, நான் வந்து எப்படி ஒரு இப்படிப்பட்ட சமுதாயத்துல வந்து இவர்கிட்ட வந்து வேலை பார்க்க முடியும், எப்படிப்பட்ட இழிச்சொல் வரும், பழிச்சொல் வரும், எந்த மாதிரியான காலகட்டம் அப்படின்ற ஒரு தயக்கம் இவருக்கும் கிடையாது. அப்ப எது மாதிரியான கொள்கை உறுதி இருந்தா அவங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும், எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வியப்புக்குரிய விஷயம். இன்றைக்கு நம்ம செய்வோமா? இன்றைக்கு ஒரு பெண் செயலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கு, எப்படி எப்படி எல்லாம் மாறும், எப்படி எப்படி எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு யாரையாவது ஒருத்தவங்களை பழி சொல்லணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு செயலை கையை காட்டிட்டா போதும், உடனே அதை பழி சொல்றது மாதிரி ஆயிரும். இன்றைக்கும் சமுதாயத்தை பார்த்து நம்ம அச்சப்படக்கூடிய ஒரே விஷயமாக ஒழுக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து இதை திணிச்சு வச்சிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த ஒரு நிலைப்பாட்டுல பாத்தீங்கன்னா இன்றைக்கும் விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, மணியம்மையார் திருமணத்தை பற்றி தனியா புத்தகமே வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம வந்து முகநூல்ல எத்தனை பேர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இன்றைக்கும் தூத்தக்கூடிய ஒரே விஷயமாக தன்னை பெரியார் மணியம்மையார் திருமணம் ஏற்பாடை பத்தி தான் பேசுறாங்க. அதை கொஞ்சம் விரிவாக நம்மளுடைய ஆசிரியர் அவர்கள் இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பக்கங்களை விரித்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது அப்ப எழுதும் போது அவர் சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, நாகம்மையார் இறந்த போது பெரியாருக்கு வயது 54. அந்த 54 வயதுல அந்த காலகட்டத்துல 2ஆம் திருமணம் என்பது சாதாரண விஷயம். அவங்க அம்மா இறக்கும் தருவாயில கூட அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுதான் அந்த அம்மா கோரிக்கை, எனக்கு ஒரு கல்யாணம் செய்து விட்டு சாக வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை, எனக்கு முன்னதாகவே அம்மையார் முடிவெய்திட வேண்டும் என்பது என் இஷ்டம் நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் அவங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இன்னமும் சொல்ல போனோம்னா அவங்களுடைய தங்கை மகளை இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஐயா அவர்கள் இதுல குறிப்பிட்டு போறாங்க. இப்படியெல்லாம் அவர் வந்து திருமணம் வேண்டாம்னு சொல்லி பொது தொண்டுக்கு அது வந்து பங்கம் விளைவிக்கும்னு நினைக்கிறாரு. அன்னை நாகம்மையாருடைய மறைவியை கூட அவர் விடுதலை என்ற உணர்வுலதான் அவர் கருதுறாரு. ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் வந்து இடப்பாக கருதக்கூடிய எனது அருமை துணைவி என்கிறார், ஆருயிர் காதலி என்கிறார். அந்த இரங்கல்பா ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாகம்மாள் மறைவால் எனக்கு அதிக சுதந்திரம் ஏற்பட்டதுடன் குடும்ப தொல்லை ஒழிந்தது. யாருங்க சொல்லுவா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து இவர் சொல்றாரு. இப்படிப்பட்டவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு மணியம்மையாரை திருமணம் செய்யக்கூடிய அந்த தன்மை எதற்காக வந்தது அப்படிங்கிறத வந்து அழகா அவர் வந்து எடுத்துட்டு போறாரு. இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக எப்படியெல்லாம் வந்து எதையெல்லாம் எடுத்துக்காட்டி அதை விளக்க வேண்டும் என்ற போக்குல வந்து அழகா அவர் சொல்லிட்டே போறாரு. அந்த செய்திகள்ல பாத்தீங்கன்னா மணியம்மையாரை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மணியம்மையார் அறியாத சிறிய பெண் அல்ல, 31 வயதும் பூப்படைந்து 15-16 ஆண்டாக திருமணத்தை வெறுத்து இயக்க தொண்டில் ஈடுபட்டு வருகின்ற பெண்ணும் ஆகும்.
இதுல சொல்லும் போது ஆசிரியர் விளக்கும் போது அவர் சொல்றாரு, எந்த 30 வயசு பெண்ணு 32 வயசு பெண்ணு அவங்க எப்ப வேணாலும் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னா திருமணத்துக்கு பிறகு கூட ரத்து செய்து கொண்டு தனக்கு வேண்டிய மணமகனை முடித்துக் கொள்ளலாம் இல்லையா? அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு இல்லையா? அவர்கள் எதற்காக திருமணம் செய்து கொண்டாங்கன்ற அந்த செய்தியை இங்க அடுக்கிட்டு போறாரு நம்மளுடைய ஆசிரியர் அவர்கள். ராஜகோபாலாச்சாரியார் ஐயாவுக்கு எழுதின கடிதத்தை இதுல பதிவு செய்யறாங்க. ஐயாவுக்கு எழுதின கடிதத்தை பதிவு செய்யறாங்க. அதுல ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம், இவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த அதுல பதிவு பண்றாரு. அவர் எழுதும் போது இந்த திருமணத்தை பத்தி எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக அனுபவத்தில் என்னை விட தங்களுக்கு அனுபவம் அதிகம். 30 வயது பெண் தங்களுக்கு பின் தங்களிடம் எவ்வளவு பக்தியும் அன்பும் இருந்த போதிலும் சொத்தை தாங்கள் எண்ணுகிறபடி பரிபாலனம் செய்வாள். இதத்தான் ஆசிரியர் கடைசி வரைக்கும் கொண்டு போறாரு. 30 வயசு பொண்ணு இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் அவங்க பேர்ல எழுதிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு நாளைக்கு போயிட மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? போயிட்டுவாள் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக நம்பி இதை எழுதுறாரு. இதையெல்லாம் இப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்கக்கூடிய செய்தி கடைசி வரைக்கும் அவர் சொல்லி ஆசிரியர் சொல்லக்கூடிய மணியம்மையாரை பத்தி பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் அவர் ராஜகோபாலாச்சாரியனுடைய அந்த சரத்து பொய்த்து போனதுன்னு தான் ஒவ்வொரு இடத்துலயும் குறிப்பிட்டே போறாரு. கடைசி வரைக்கும் அதைத்தான் சொல்றாரு. பெரியாரை பத்தி அண்ணா வெளியில போன செய்தியையும் இங்க குறிப்பிட்டிருக்காருங்க. அவங்க என்ன மாதிரி பொருந்தா திருமணம், ஊருக்கு தான உபதேசம், கடைவிதி கைகொட்டி சிரிக்கிறது அப்படியெல்லாம் சொன்னவரு கடைசியில அண்ணாவுடைய அந்த எழுத்துக்களையும் சொல்றாரு. நான் ஐயாவுடன் சேர்ந்த போது இப்போது எனக்கு என்ன வயதோ அந்த வயது ஐயாவுக்கு. அப்போதே வயிற்று கோளாறு, பேதியாகும், பொருட்படுத்த மாட்டார். அப்போதே ஐயா இறந்து போயிருப்பார். ஆனால் மணியம்மை வந்த பிறகுதான் அவருக்கு அதிலே ஒரு திருப்பம். மணியம்மையார் ஐயாவை நன்றாக கவனித்துக் கொண்டார். மணியம்மையார் இல்லை என்றால் நாம் ஐயாவை எப்போதோ பறிகொடுத்து விட்டு பரிதவித்திருப்போம். இவ்வளவு நாள் உயிரோடு பார்த்திருக்க முடியாது. ஐயா எவ்வளவு நாள் இன்னும் வாழ்கிறாரோ அவ்வளவுக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு.